அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். படிக்காத மேதையாகவும், பகைவர்களை மதிக்கும் பண்பாளனாகவும், ஏழைகளின் பங்காளனாகவும், கல்வியின் நாயகனாகவும், மனிதநேயத்தின் மறு உருமாகவும் திகழ்ந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சில செய்திகள் கூற விழுகிறேன். விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரிலே 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் குமாரசுவாமி மற்றும் சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாய் பிறந்தார். இவர்களது குலதெய்வமாகிய காமாட்சி என்ற பெயரே இவரது இயற்பெயர். தாயார் சிவகாமியோ அன்போடு ராசா என்று அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் காமராசு என்றானது. தனது பள்ளி படிப்பை சத்ரி வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். தன் இளமை பருவத்திலேயே தந்தை இழந்ததால் பள்ளி படிப்பை இடையிலேயே நிறுத்திவிட்டு தன் குடும்ப வறுமையை அகற்ற வருவாயை தேடி தன் தாய் மாமனான கருப்பையாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். வேலையில் இருந்தபடியே பல தலைவர்களின் சொற்பொழிலை கேட்டும், செய்தித்தாள்களை படித்தும் நாட்டு பற்றியும் அரசியல் அறிவையும் வளர்த்து கொண்டார். அரசியலில் ஆர்வம் ஏற்படவே 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். விடுதலைக்காக நடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியரிப்பு, சட்டமறுப்பு இயக்கம், ஆகஸ்ட் புரட்சி போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதால் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகவே சுப்பிரமணியன் என்பவர் எதிர்த்து போரிட்டு தமிழகத்தின் முதல்வராக 1954ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகள் கணக்கில் அடங்கா. மத்திய உணவு திட்டம், இலவச கல்வி, சீருடை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார். மூடியிருந்த 6000 பள்ளிகளையும் 17,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளையும் திறந்து வைத்தார். 8ஆம் கனியாக இருந்த கல்வியை ஏழை எளியவர்களுக்கும் கிடைக்கச் செய்தார். கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகள் கருத்தில் கொண்டு கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அன்போடு அழைக்கின்றனர். கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறையிலும் சாதனையாற்றினார். மின்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், நிலச்சரிவு நடவடிக்கைகள் என அவரது சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. காமராஜரின் 9½ ஆண்டுகால ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாகத்தான் வர்ணிக்கப்பட்டது. நாம் தேசத்தின் பிரதமரையே தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு அரசியலிலும் மக்களிடமும் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. நேருவிற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்